ஸோ சூரி சார் கிட்ட நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம் என்ன? ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை அது இன்னமும் அவர் வந்து தூக்கி பிடிச்சிட்டு அந்த இன்னசென்ஸ் அப்படியே உள்ள வச்சிருக்காரு இல்லையா? அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க சார்? இப்போ வெற்றி சாரோட பேட்டர்ன் வேற, நான் என்னோடது அதோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ சூரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு காமெடினா மட்டுமே இருந்ததுனால அவருக்குள்ள இருக்கிற அந்த மற்ற எமோஷன்ஸ்க்கான இதெல்லாம் என்ன சொல்றது, அந்த பேஜஸ்லாம் ஓப்பனே பண்ணப்படாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அது அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இதில் வந்து சூரி சாரோடைய ஃபைட் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இதில் வெற்றி சார் என்கிட்ட சொன்னது ஃபைட்ஸ் நல்லா இருந்தால் படம் வந்து நல்லா இருக்கும். விடுதலை பார்ட் 1 and 2 அங்கே இருக்கு. ஷூட் பண்ணிட்டு இருக்கிற போர்ஷன் தவிர எனக்கு முன்னாடியே விடுதலை 1 எடுக்கும் போதே 2 முடிஞ்சுது இல்லையா? அது நான் பார்த்துருந்தேன், எல்லாமே நான் பார்த்துட்டேன். நான் டெஃபினட்டாக பெருசாக பண்ணக்கூடிய படம் தான் விடுதலை 2. ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு வந்து என் கூட இன் கான்வர்சேஷன் வித் செலிபிரிட்டியில் ஒரு முக்கியமான இயக்குனர் இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து இப்போது கருடன் படத்துடைய ரிலீஸ்க்கு தயாரிக்கக்கூடிய இயக்குனர் RS துரை செந்தில்குமார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் கருடன் படத்துடைய ரிலீஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ May 31 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக டேரக்டரோட மனநிலைமை அப்படிங்கிறது மிக்சடாக இருக்கும். ரைட் நவ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம், கண்டிப்பாக மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஓகே. ஏன்னா ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவும் என்ன ஆடியன்ஸ் சொல்ல போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பும் கொஞ்சம் பயமும் எல்லாம் கலந்து தான் இருக்குது. சார், இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சூரிய அவர்களுடைய அந்த கரியர் கிராஃபில் வந்து ஒரு சேஞ்ச் அவர் நடந்துட்டு இருக்கு. இந்த மேஜிக் எப்போ நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்கள் வந்து தனுஷை வச்சு பொல்லாதவன் அந்த ஆடுகளம் பண்ணுறப்போ தனுஷ் அவர்களுடைய கோர்ஸ் மாறுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு எதிர்நீச்சல் பண்ணுறப்போ அவருடைய கோர்ஸ் மாறுது. ஸோ அதே மாதிரி தான் வெற்றிமாறன் சார் வந்து விடுதலை பண்ணுறப்போ சூரிய அவர்களுடைய கோர்ஸ் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோஸ் வந்து இதுதான் என்னோட அப்படின்னு செட் ஆகி போயிட்டு இருக்கிறப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் அவங்களோட கோர்ஸை மாற்றுறாங்க. அதாவது உங்களுக்குள்ள இன்னொரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ சூரி சார் கிட்ட நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம் என்ன? பிகாஸ் நீங்கள் விடுதலையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், விடுதலையில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் சூரி சார்ட்ட நான் அவரோட தனித்தன்மை வந்து அவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தான். ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை அது இன்னமும் அவர் வந்து தூக்கி பிடிச்சிட்டு அதை கொண்டாடுற மனநிலையோட அதுலேருந்து எங்கேயும் வெளியில் வராமல் சிட்டியோட எந்த இதுக்குள்ளேயும் போகாமல் அந்த இன்னசென்ஸ் அப்படியே உள்ள வச்சிருக்காரு இல்லையா? அந்த தன்மை அது ஒரு நடிகராக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த லைஃப்ல இருந்த கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற விதம், இது எல்லாமே எனக்கு சூரி சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? சரி, இல்லை ஒரு கதையை நேர்மையாக சொல்லணும்னு நினைக்கிறதோ வெற்றி சாரோட பேட்டர்ன் வேறு, நான் என்னோடது அதோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அவரோட மேபி அவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு கூட என்னோட நான் படங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. அது பியூர்லி வெற்றி சாரோட ஸ்டாண்டர்ட்ஸு, அவர் பார்த்த உலக படங்கள், அவருடைய சென்ஸ் ஆஃப் சென்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு தான் அவர் அதை அப்ரோச் பண்ணுறாரு ஃபில்ம் மேக்கிங்கை. நாங்கள் 2 பேருமே பாலமேந்திரா சார்ட்டேருந்து வந்ததுனால சார் வந்து ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையும் என்கரேஜ் பண்ணுவார். நீ உனக்குள்ளே என்ன இருக்கோ, என்ன படம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை எடுத்துகிட்டு வான்னு தான் சொல்லுவார். ஸோ அப்படி தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வெற்றி சாரோட சென்சிபிலிட்டிஸ், அவரோட இதுதான் வந்து அந்த படங்களுடைய இது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களாம் அதை ட்ரை பண்ணுறோம். அவ்வளோ. ஓகே சார். சார், எதிர்நீச்சல் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஏன்னா SK அவர்களோட கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம். இது வரைக்கும் மெரினா, மனம் குத்தி பறவை, KD பிளாக் ரங்கா அந்த ஜானரில் இருக்கிறப்போ எதிர்நீச்சல் வந்து அவருடைய கரியர் கிராஃபை மாற்றுறதுக்கப்புறம் மான்கராத்தே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அவருடைய கோர்ஸ் வந்து மாற்றுறாரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், இவர்கிட்ட இந்த விஷயம் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தது? ரொம்ப சின்சியராக இருப்பார், ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க்குக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். அவரோட நாலேஜ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்தார். பட் அவரோட எஜுகேஷன்ஸும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால ஒரு சயின்ஸை, ஒரு இண்டஸ்ட்ரியை, ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவர்கிட்ட இருந்துச்சு. நான் பார்த்த அந்த பிகினிங் ஸ்டேஜில் சொல்கிறேன், எதிர்நீச்சல் டைமில் சொல்கிறேன். அப்புறம் அவரோட ஸ்பான்டேனியஸாக அவர் ரியாக்ட் பண்ணுற இது, காமெடி டைமிங்ஸு, இது எல்லாமே அவரை அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுன்ற மாதிரி எனக்கு அப்பயே அப்படி சொல்கிறது வந்து இப்போ ரொம்ப இதாகி போச்சு. எனக்கு அப்பயே தெரியுன்ற மாதிரி அப்படி சொல்ல நான் அதெல்லாமே எனக்கு பார்க்கும்போது இதனால் ஓகே, ஒரு வேறு மாதிரியான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற ஒருத்தர். அதனால தான் தனுஷ் சாரும் அவரை சூஸ் பண்ணி அவரை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சதும் அதுதான் காரணமாக இருக்கும். ஓகே சார். ஸோ சூரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா காமெடினா எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் விடுதலையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு படங்கள்லையுமே வந்து இப்போ அவார்டில் இருக்குது, பட் நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கான விஷயம் கிடைக்கல. பட் அவருடைய அந்த டெடிகேஷன் லெவல் அண்ட் அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்
டெஃபினட்டாக வெற்றி சார் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை இந்த மாதிரி ஒரு ரூட்டில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு அவருக்கு காட்டினதுக்கு அப்புறமா இதை நம்ம விட்டுறக்கூடாது, இதில் நம்ம வந்து நம்ம இந்த லைஃப்பை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எல்லாமே ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டோட தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 100-150 படம் வெறும் காமெடினா, வெறும் பஞ்சஸ் இப்படி தான் ஒரு சின்ன சின்ன எமோஷனல் இதெல்லாம் இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு காமெடினா மட்டுமே இருந்ததுனால அவருக்குள்ளே இருக்கிற அந்த மற்ற எமோஷன்ஸ்க்கான இதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த பேஜஸ்லாம் ஓப்பனே பண்ணப்படாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அது அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவருக்குள்ள அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. ஸோ எல்லா எமோஷன்ஸையும் தன்னோட லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணாமல் அதை ஒரு ரியாக்ஷனாகவும் அந்த இடத்துல இருந்து அதை அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற விதமாகட்டும், இதெல்லாம் சூரி சாரோட பெரிய இதுவாக நான் பார்க்குறேன். ஸோ பாலுமகேந்திர சாரோட ஒரு படம் வந்து தனுஷ் சாரோட இருந்தது, வெற்றிமாறன் சாரோட 2 படங்களில் நீங்கள் இருந்தீங்க தனுஷ் சாரோட. நீங்கள் 2 படம் தனுஷ் சாரோட வச்சு ஒர்க் பண்ணீங்க. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், ஒரு இன்டர்வியூ ரொம்ப நாள் பண்ணி சொன்னீங்க, நீங்கள் வந்து ஹீரோ அப்படின்னாலே தனுஷ் அப்படின்ற ஒரு பேரை நாங்கள் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருந்தீங்க. அது என்ன? ஆமாங்க, நீங்கள் இப்போ சொல்லிங்க இல்லையா, இவ்வளோ படங்கள் ஒருத்தரோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இப்படி அசோசியேட்டாக இருக்கும்போது படம் பண்ண, நான் அவரோட ப்ரொடியூசர், நான் அவரோட பேனரில் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவார்ல, ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி ஒரு பர்சனாலிட்டியாகவும் சரி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவார் இல்லையா. அந்த இன்ஸ்பிரேஷனில் நம்ம ஒரு கதையாக ஒரு ஹீரோவாக எதை யோசித்தாலும் தனுஷ் சாருன்றது எனக்கு ஆப்வியஸாகவே வரும். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த படம் எழுதுறப்ப அப்படி ஏதாவது தோணுச்சா? இல்லை, இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் அதை தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போதும் தனுஷ் சார் எதுக்கு டார்ச்சர் பண்ணுறவரன்ற மாதிரி நானே எனக்கு தோணுனதுனால இந்த படம் நான் முழுக்க சூரி சாருக்காக எழுதின கதை தான். ஓகே ஓகே சார். விடுதலையில் வந்து ஃபைட் சீக்வன்ஸாக பெருசாக இருந்திருக்காது. அதாவது ரன்னிங் இருக்கும், சேசிங் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஃபைட் பிளாக்ஸாக இருக்காது. இதில் வந்து சூரி சாருடைய ஃபைட் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? இதில் வெற்றி சார் என்கிட்ட சொன்னது, ஃபைட்ஸ் நல்லா இருந்தால் படம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இந்த நீ சொன்ன கதை வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது அப்படின்னு என்கிட்ட இனிஷியலாக அப்போது நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி, நான் ஷூட்டில் இருந்த அன்னைக்கு ஃபஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசின அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருந்தார், எனக்குமே இந்த படத்தோட ஃபைட்டை இன்டென்ஸாக எடுக்கணுன்ற ஒரு, ஏன்னா இந்த மாதிரி களத்தில் வந்து அந்த இன்டென்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நான் இந்த படத்துடைய ஃபைட்டை லிட்ரலி ஒவ்வொரு ஃபைட்டையும் எழுதி அதை ஃபைட் மாஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் பை ஷார்ட் நாங்கள் அப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்புறம் சூரி சாரோட இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த படத்துலையும் சரி இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லையும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ண போகிறோம், அதனால டு த கோர் அவரோட இன்வால்மெண்ட்டு எதை பற்றியும் யோசிக்காம வெற்றி சார் கூட படம் பார்க்கும்போது சொன்னார், என்னப்பா இப்படி கஷ்டப்பட்டுருக்காப்ல சூரி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி லிட்ரலி அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி அப்படிதான் அந்த ஃபைட்டே எடுத்து முடித்தோம், எல்லா ஃபைட்ஸுமே. ஸோ ஆக்சுவல் ரத்தம் சிந்தி எடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அப்படிதான் நடந்தது. ஓகே, அது கால்லலாம் ஒரு பாயிண்ட்ல கிழிச்சு, இது ஒரு பெரிய இது மாதிரி இருந்துச்சு, அது கிழிச்சு சூரி சார் காலில் ப்ளீடிங், அப்படியே பிடிச்சி அதை கட்டு போட்டுட்டு அப்படியே அடுத்த 10 minutesல திரும்பவும் ஷூட்டு. ஏன்னா நமக்கு டைம் எல்லாம் அசம்பிள் ஆகிருக்கிறோம், பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அது இது டைம் இதாக போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு அவர் அப்படியே நடிச்சார். ஓகே, அதெல்லாம் பெரிய விஷயம் தான் எனக்கு. ரைட் சார். ஸோ இப்போ சூரிய சாருடைய கரியர் கிராஃபில் அவருடைய படங்கள் இருந்து எல்லாமே அவார்ட் ஃபெஸ்டிவலில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் ஃபிலிம் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து போயிருக்கிறது கொட்டுக்காளி போயிருக்கு, அண்ட் விடுதலை பார்ட் 1 and 2 அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவருடைய கரியரில் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ அந்த படங்களில் உங்களுக்கு ஏதாவது கிளிம்சஸ் இருக்கா, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் விடுதலை 1 and 2 ரெண்டுமே பார்த்துட்டேன். இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற போர்ஷன் தவிர எனக்கு முன்னாடியே விடுதலை 1 எடுக்கும் போதே 2 முடிஞ்சுது இல்லையா, அது நான் பார்த்துருந்தேன். ஐ மீன் எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஓகே, டெஃபினட்டாக அது ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்லையும் சரி இங்கேயும் சரி மெயின் ஸ்ட்ரீம்லையும் நான் டெஃபினட்டாக பெருசாக பண்ணக்கூடிய படம் தான் விடுதலை 2. ஓகே, நான் கொட்டுக்காளி வெறும் அந்த டீசர் தான் பார்த்தேன், நான் ஃபுல்லாக எதுவும் பார்க்கல, வேற எதுவும் பார்க்கல. ஓகே ஓகே சார். சார் இப்போ விடுதலை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ் கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிவந்தது. அது வந்து தியேட்ரிக்கலாக வந்து சில விஷயங்களை காட்ட முடியாமல் டைரக்டர்ஸ் கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படம். இது வந்து ஹாலிவுட்டில் பரவலாக பண்ணுறது. எப்படி ஜஸ்டிஸ் லீக்ல வந்து எங்களுக்கு ஜைண்டர் கட் கொடுங்கன்னு கேட்டு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த படத்தை வந்து நகர்த்துறாங்க. ஆக்சுவல் படத்துக்கும் அந்த படத்துக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதே மாதிரி விடுதலை பார்ட் 1 டைரக்டர்ஸ் கட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன அப்படின்னா, சென்சார்ஷிப் அப்படின்னு வர்றப்போ இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சொல்ல வர விஷயம் வந்து கரெக்டாக கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை எப்படி சார்? இல்லை, நீங்கள் என்ன உங்களோட மோட்டிவ், நம்ம என்ன டார்கெட்டுன்றதான் மேட்டர். இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் படம் எடுக்கிறீங்கன்னா ஃபேமிலிஸ்லாம் வருவாங்க. ஸோ சென்சார் போர்டுன்றது வந்து என்னென்னா, நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதான் ஓவராலாக அந்த ஸ்கேல் வந்து நமக்கு எல்லாருக்குமான படமாக அது இருக்கும் இல்லையா. சில விஷயங்களை குழந்தைங்களோட நம்ம பார்க்க முடியாமல் இருக்கும், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் கூட பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான இது தேவை தானே நம்ம ஒரு மாஸ்க் படம் பண்ணும்போது. இல்லை நீங்கள் வந்து என்னோட டார்கெட் வந்து ஒரு குட் ஃபிலிம் தான், அதை நான் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் கூட எடுத்துகிட்டு போவேன், அதை நான் OTT-ஆ ரிலீஸ் பண்ணுவேன் போது அதுக்கான ஸ்பேஸும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா ஒரு இன்பிட்வீன் ட்ரா பண்ணுறோன்னு நினைக்கிறோம் இல்லையா.
இதை வந்து நம்ம அங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும் போது சின்ன சின்ன சிக்கல்கள் நமக்கு வரதான் செய்யும். நம்ம அதை நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து இது பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி அது ஓப்பன் ஆயிருக்கு, அந்த சைடில் இருக்கிறதும் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா. இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணால் தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்றதை மட்டும் நம்பி நம்ம இன்னைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியான கரெக்டான பிளானில் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்களை நம்ம நம்ம இன்னொரு இதுலேயும் நம்ம பேரலல் இதுலேயும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான இது இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ ஒரு படத்துக்கு அது வந்து கொஞ்சம் அந்த உண்மைத்தன்மையை கொஞ்சம் உடைக்க ட்ரை பண்ணுதில்ல. இப்போ சென்சார்ஷிப் வரப்போ வாண்டடாக அந்த இடத்துல நம்ம மியூட் பண்ண வேண்டியதாக இருக்குது, சீன்ஸை வந்து இல்லை அப்படி இல்லை. இப்போ நான் இந்த படத்தோட நான் கருடனோட இது காட்டும் போது அவங்க வந்து ஒரு கட்டு கொடுக்கல, பட் ஏ சர்டிஃபிகேட் எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட்? ஆமாம், ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எந்த கட்டும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம கேட்குறது இல்லைங்க, எனக்கு ஃபேமிலிஸ்லாம் வரணும், ப்ரொடியூசரோட கால், நம்ம ஃபேமிலிஸ்லாம் வரணும். நான் நிறைய பேருக்கு எங்கள் டார்கெட் அது கிடையாது. இந்த கதை இன்னும் பெட்டராக இந்த எல்லாருக்கிட்டையும் ஃபேமிலிஸ்க்கும் போய் சேரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்படி தான் நம்ம அந்த டிஸ்கஷனே இருக்கும். அதனால எனக்கு நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னா நமக்கு அது ஏ சர்டிஃபிகேட் படமாக அது நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இங்கே இருக்குது. அதை தாண்டி நம்ம போகிறப்போ அது பெரிய டிஸ்கஷன் தான். அது நம்ம இப்போ 1-to-1 நம்ம பேச தாண்டி அது ஒரு பெரிய நிறைய பேர் உட்காந்து விவாதிக்க வேண்டிய ஒரு டாப்பிக்காக தான் நான் பார்க்குறேன். ஓகே 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 சார். அண்ட் கருடன் பொறுத்த வரைக்கும் வடிவுக்கரசி அம்மா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க ஆன் ஸ்க்ரீனில் இல்லை. ஸோ இந்த படத்தில் அவங்க ஆன்போர்டான அந்த விஷயம் அவங்க ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வேற ஆர்டிஸ்ட்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். எனக்கு மேடம் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல, நான் யோசிக்கல. அதை வேற ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு ஸ்பாட்டில் போயிட்டு நாங்கள் அடுத்த நாள் காலையில் அதை ஷூட் பண்ணணும். அந்த கோயில் கும்பகோணம் கோயில் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டோம். பட் அந்த கேரக்டர் வேணும் அந்த சீன் எடுக்கிறதுக்கு. லாஸ்ட் மினிட்ல தான் மேடம் வந்து அப்ரோச் பண்ணோம். பண்ணி மேடம் உடனே இமீடியட்டாக ஒத்துக்கிட்டு அப்படியே அடுத்த நாள் அன்றைக்கே அப்படியே பேசி முடித்தோடனே வண்டி ஏறுங்க, அப்படியே கும்பகோணம் வாங்க, அப்படியே காஸ்டியூம் போடுங்க, அப்படி தான் அவங்க எங்களுக்கு வந்தாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஸ்பாட்டில் தெரிஞ்சுது. ஒரு ஒரு இவ்வளோ நாள் நடிச்சிருக்கிற ஒரு நடிப்பினுடைய எல்லா அட்வான்சஸும் தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு கேரக்டரை ஜஸ்ட் லைக் தட் அவங்க உள்ளே வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சில சஜஷன்ஸ்லாம் கேட்டுட்டு அதை அப்ளை பண்ணி அவ்வளோ பிரமாதமாக பண்ணாங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா பற்றி மட்டும் நம்ம கடைசியாக பேசிடலாம். இந்த படத்தில் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எப்படி வந்திருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் அதை பேசணும். ஆமாம் ஆமாம், எனக்கு யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எக்ஸைட்டடான ஒரு விஷயம். முன்னாடி நம்ம பேசின மாதிரி எனக்கு சாங்ஸ் வந்து சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இது வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் ஷூட்டில் இருந்தேன், சார் வெளியில் இருந்தாங்க, ஃபோனில் தான் எல்லாமே பண்ணணும். வந்து சார் வந்து ஆக்சுவலி படம் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து சார் சொன்ன ஒரு விஷயம், படம் பார்த்து முடித்தோடனே என்கிட்ட சொன்ன விஷயம், எனக்கு இந்த படத்தில் ஆர்ஆருக்கான ஒரு தீனி இருக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஒரு படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தது. ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் பல சாதனைகள், பல வெற்றிகள், பல உயரங்களை தொட்ட ஒருத்தர் இந்த படத்தில் எனக்கு அதுக்கான தீனி கிடைச்சிருக்கு, நான் அதை எப்படி பண்ணுறேன் பாருங்கன்ற லெவலில் எங்கிட்ட சொன்னதும் அடுத்தடுத்த நாட்களில் ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் சூரி சாருக்கும் ஃபோன் பண்ணி அவர் பேசி அந்த படத்தோட இது எனக்கு மைண்ட்லேயே இருக்குது. நைட்டு தான் படம் பார்த்தாரு, அடுத்த நாள் காலையில் வரைக்குமே அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவர் டீமில் இருக்க எல்லாருமே எங்களுக்கு சொன்னாங்க, சார் இந்த மாதிரிலாம் ஒரு படத்தை பற்றி பேச மாட்டார். அப்படியே அவர் பேசி கடைசியாக ஆர்ஆர் பண்ணி முடித்து நாங்கள் படம் பார்க்கும்போது அவர் என்ன அவருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ லிட்டரலி படத்தை எலிவேட் பண்ணியிருக்காரு அவர். எல்லா சீக்வன்ஸும் நான் சொன்ன சில மொமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு கிளாப் வரும்னு சொன்ன மொமெண்ட்லாம் இருக்குங்களா, அங்கெல்லாம் நான் ஆர்ஆரோட சேர்த்து பார்த்ததுனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே யுவன் சாரோட மேஜிக் தான், அது வந்து படத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கருடன் பற்றி ஷேர் பண்ணிங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கருடன். கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் சக்ஸஸ் ஆகும். அண்ட் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது, எப்போ ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ஸில் டெஃபினெட்லி அந்த ஒரு ஸ்பேஸை வந்து கருடன் ஃபில்ஃபில் பண்ண நம்புறேன் சார். ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.